ஒரு விளையாட்டாக இப்போ ஒலிம்பிக்கில் ஒரு விளையாட்டாக இருக்குது. ஆனால் இதில் நடுவராக ஆவதற்கு என்ன மாதிரி ஏதேனும் தகுதிகள் இருக்கா? இந்த நடுவர் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக சார். இதில் வந்து ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆர்ச்சரிக்கான அஃபிஷியல் பாடி ஃபெடரேஷன். அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு செமினார் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த செமினாருக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 நேஷனல்ஸ் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். ரெகனைஸ்ட் நேஷனல்ஸ் ஏஐங்கிற நேஷனல் அவங்க கண்டக்ட் பண்ணுற நேஷனல்ஸோ இல்லை யூனிவர்சிட்டி நேஷனல்ஸோ ஏதாவது பங்கேற்றிருந்தோம் அப்படின்னா அதோட தென் வந்து நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோமோ அந்த ஸ்டேட்டோட டையில் இருக்கும். அது அந்த ஸ்டேட்டோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு வீரராகவோ இல்லை பயிற்சியாளராகவோ இருந்தோம்னா மட்டும் அந்த கோர்ஸ்க்காக நமக்கு வந்து இதுக்கு அட்மிஷன் கிடைக்கும். தென் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஜட்ஜாவோ இல்லை ஒரு நேஷனல் ஜட்ஜாவோ ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து கான்டினென்டல் ஜட்ஜ் ஆகிறதுக்கு வேர்ல்டு ஆர்ச்சரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு நேஷனல் ஜட்ஜாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வேர்ல்டு ஆர்ச்சரி கண்டக்ட் பண்ணுற ஒரு கோர்ஸ்லையோ இல்லை ஒரு ட்ரைனிங் பீரியட்லையோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே பண்ணோம்னா அப்புறம் அடுத்து கான்டினென்டல் ஜட்ஜ் ஆகலாம்.